இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சிறகடிக்க ஆசை சீரியலில் ஒரே கூத்தாக தான் இப்போ கதை போயிட்டுருக்கு. ஏன்னா இப்போ விஜயாவுக்கு தலையை பிச்சுக்கிற மாதிரி ஒரு எரிச்சலும் கடுப்புமாக இருக்குது. ஏன்னா வீட்டில் அதிகாரம் பண்ணியே பழகிட்டாங்க. இப்போ அதிகாரம் பண்ணுறதுக்கு மீனால் இல்லை, மிச்சம் 2 மருமகிட்ட கத்தக்கூட முடியாது, குரலை கூட லைட்டாக வசதி கூட பேச முடியாது. இது ஒரு பக்கம் இருக்கும் பொழுது, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா புது அடுத்தடுத்த பிரச்சனைகள் வேறு வர ஆரம்பிக்குது அவங்க வாழ்க்கையில். அதில் முக்கியமாக இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமைக்கிறது என்ன, யார் செய்ய போகிறா, இந்த வீட்டு வேலையெல்லாம் யார் பண்ண போகிறா. இப்போ மீனா காலையில் 3-3:30 மணிக்கெலாம் எந்திச்சு கிளம்பி பூ வாங்கிறதுக்கு டெய்லி போயிட்டாங்கன்னா காலை சாப்பாடு அவங்களால செய்ய முடியாது. ப்ளஸ் அவங்களுடைய இப்போ மற்ற நேரங்களில் அவங்களுடைய பூக்கடை பணிகள்லாம் இருந்துச்சு, ஸ்பெஷல் ஆர்டர்லாம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிஸி ஆகிட்டாங்க. அப்படின்னா வீட்டு வேலைகள் செய்கிறதுக்கு ஒரு ஆள் போட்டாகணும். இது எல்லாம் இருக்கும் பொழுது இப்போ பசின்னு யாருக்காக வெயிட் பண்ணாதுல்ல. ஸோ இப்போ இவ்வளோ விஷயம் இருக்கும்போது இப்போ கொஞ்ச நேரத்தில் தூங்கி எழுந்துச்சு ஸ்ருதியும் ரோஹிணியும் என்ன ஆண்டி ஆச்சு சாப்பாடு இருக்கா அப்படின்னா இல்லாமல் அந்த மீனா நம்ம எல்லாத்தையும் தவிக்க விட்டுட்டு பசியில் கஷ்டப்பட விட்டுட்டு கிளம்பி பூ வாங்க போயிட்டா, அவள் மட்டும் சாப்பிட்டு வந்துருப்பா அப்படின்னு இவங்க பார்சல் வாங்கிட்டு வரதுக்குள்ளே யார் கத்துனா டக்குன்னு ஸ்ருதி ஒரு வார்த்தையில் திரும்பி, ஆண்டி நீங்கள் சும்மா தானே இருந்தீங்க, நீங்கள் காலைல சீக்கிரமே எழுந்திரிச்சிங்களா, நீங்கள் சமைச்சிருக்க வேண்டியதானே, இது நாள் வரைக்கும் ரவி, மனோஜ், அதுக்கப்புறம் முத்து எல்லாம் இருந்தபோது நீங்கள் தானே சமைச்சிருந்துருப்பீங்க, இப்போ என்ன திடீர்னு இப்போ என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கேட்கக்கூடிய ஆள் தான் ஸ்ருதி. அட பாவமே, அப்போ நான் சமைக்கணுமா அப்படின்னா வேற யார் சமைப்பேன் ஆண்டி, மீனாவும் வேலைக்கு போகிறாங்க, நாங்கள் 3 பேரும் வேலைக்கு போகிறோம்ல, முன்னாடினா பரவாயில்ல, மீனா வேலைக்கு போகலாம், அவங்க வீட்டு வேலை செஞ்சாங்க, இப்போ நீங்கள் தான் வீட்டில் இருக்கீங்க, சமைச்சிருங்க ஆண்டி அப்படின்னு மட்டும் ஸ்ருதி சொன்னால் இவங்களால தாங்கவே முடியாது. ஆனால் அதே சமயத்தில் டக்குன்னு சத்தமாக என்ன பேசுறதுன்னு தெரியாது, திருன்னு முடிக்க வேண்டிய நிலைமை. அந்த சமயத்தில் முத்துவும் மீனாவும் சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோன்னு சொன்னால் டெய்லி சாப்பாடு வாங்கிட முடியுமா, அப்போ யார் சமைக்கிறதுங்கிற பிரச்சனை வரும். அதுக்கு அண்ணாமலை தான் தீர்வு கொடுப்பாரு அப்படின்னு நம்புகிறோம். அண்ணாமலை என்ன தீர்வு கொடுத்தா பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறீங்க? நானே சமைச்சிட்றேன், முத்து மட்டும் போயிட்டு என் வீட்டுக்காரரு போய் பூ வாங்கிட்டு வரட்டும்னு முத்துவிட்ட வேலையை கொடுத்துட்டு இந்த பக்கம் மீனா வீட்டு வேலை செய்ய ஆரம்பிச்சிருவாங்கன்னு லைட்டாக ஒரு ஃபீலிங் இருக்குது. அதை பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு